நம்மளில் பல பேர் வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்ற ஹேபிட்டை வச்சுருக்கோம். அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த இரவு நேரங்களில் ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்ற வழக்கம் வந்து இப்போ இன்றைய தலைமுறைகிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இரவு 11 மணிக்கு மேலே காலையில் 4 மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட இந்த நேரத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோஸ்ட் ஹவர்ஸ் ஃபார் ஸ்டொமக், கோஸ்ட் ஹவர்ஸ் ஃபார் ஈட்டிங் எனிதிங் அப்படின்ட்டு இந்த 5 மணி நேரங்கள் வந்து இரவு 11லேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் உள்ள இந்த 5 மணி நேர காலகட்டத்தை வந்து கோஸ்ட் ஹவர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இந்த 5 மணி நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இரைப்பைக்கு சென்று எந்த விதமான ஒரு வேலையுமே வந்து நடக்காது. அதாவது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு உண்டான அந்த வேலைகளை வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து செய்ய தொடங்கணும். ஆனால் இரவு 11லேருந்து காலையில் நீங்கள் 4 மணி வரைக்கும் சாப்பிட்டது அப்படியே போயிட்டு இரைப்பையில் அப்படியே தங்குது, உங்களுடைய ஸ்டொமக்கில் அப்படியே தங்குது. அந்த தங்கின அந்த உணவு வந்து செரிமானம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து சுத்தமாகவே நடக்கிறதில்ல, முற்றிலும் தடைபடுது. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய உடம்பிற்கு தேவையான ஹார்மோன் உற்பத்தி ஆகிறது, நம்ம இந்த செரிமான சக்திக்கு தேவையான அந்த ஹார்மோன்கள், இது எல்லாமே வந்து இரவு 11லேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் வந்து முழுவதுமாக ஓய்வுக்கு சென்று விடுகிற நேரம் இது. அப்போது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து உணவை வந்து நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே வந்து நம்ம போடுறப்போ அந்த உணவு அப்படியே தங்குது. அந்த உணவுனால் உடம்புக்கு 1% பிரயோஜனமும் இல்லை. 1% பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத விட மிகப்பெரிய தீங்கு வந்து உடம்புக்கு வந்து உண்டாகுது. ஒரு சில நாட்களில் வந்து இப்போ இரவு நேரங்களில் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்கலாம் ஒரு சில நாட்கள் வந்து சாப்பிட்றது வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் நம்ம சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தொடர்ந்து இதே மாதிரி இரவு 11 மணிக்கு மேல் காலையில் 4 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியம் முற்றிலும் கெட்டு போய் அது வந்து நம்மளுடைய வாழ்நாளுக்கே வந்து ஒரு விதமான ஒரு பகையாக மாறியதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து அறிவியல் ஆய்வறிக்கையில் சொல்ல வர்றாங்க. நம்ம எல்லாம் வந்து தினமும் அவ்வளோ ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு சம்பாதிக்கிறது 3 விஷயத்துக்காக தான்: உணவு, உடை, இருப்பிடம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து முதல் விஷயம் வந்து உணவு. அப்படிப்பட்ட உணவை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளால் வந்து நேரம் ஒதுக்க முடியவில்லை என்றால் நம்மிடம் எந்த விதமான திட்டமிடலும் இல்லை, அதற்கு நாம் தகுதியானவர் இல்லை அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். உணவை விட முக்கியமான வேறு விஷயம் எதுவுமே இல்லைங்க. முடிந்த வரைக்கும் சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து தூங்க போகிறது உடல் ஆரோக்கியத்திற்கு சாலச்சிறந்தது. தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள்.